வகைப்பாட்டில் ஆர்பி கேட்டல் வகைப்பாடு இது கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினம். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக பார்த்தோம்னா 12 முதன்மை கூறுகளும் 4 வழிநிலை கூறுகளும் கொண்டது ஆர்பி கேட்டல் வகைப்பாடு. ஆனால் 12 இந்த இடத்துல கொடுக்கல, 7 மட்டும்தான் பெரும்பாலும் கேட்பாங்க. அந்த 7 என்ன சார்னா, நுண்ணறிவு உடையோர் முட்டாள், சரிங்களா, இடியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நுண்ணறிவில், சரிங்களா. லாஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க 1% இருப்பாங்க, அவங்க பேதையர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரோட தொடர்புடையவங்க பாப். அடுத்து மனவெழுச்சி இருக்க முடியும், மனவெழுச்சி முதிர்ச்சி இருக்கும், சிலருக்கு மனவெழுச்சி முதிர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அடுத்து ஆதிக்கம் பணிவு, பரிவு எதிர்ப்பு, உற்சாகம் சோம்பல், நட்பு சந்தேகம், சிந்தனை பண்பாடு இன்மை. இந்த 7 ஆர்பி கேட்டல் வகைப்பாட்டில் ஆளுமையோடு தொடர்புடையது. அடுத்து எய்ன்ஸ்டீன் வகைப்பாடு. இந்த எய்ன்ஸ்டீன் வகைப்பாடு என்ன சார்னா, கார்ல் யூங் வகைப்பாடும் இவருதும் ஒன்று. அகமுகன்னு அங்கே படிப்போம், இங்கே அகமுகம்னு படிப்போம். அகமுகம்னு தெரியும் இல்லைங்களா. சொல்ல நம்முடைய பெரும்பாலான வார்த்தைகள் தெரியும். உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசும் உறவு கலவாமை வேண்டும் சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருக்கார். அதனால் நம்முடைய அகமுகம் எப்படி இருப்பதுன்னு வெளிப்படையாக தெரியும் பொழுது கொடூரமாக காணப்படக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. அதனால் இந்த இடத்துல அகமுகம் புறமுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று. ரெண்டாவது நரம்பு நோய் தன்மை நிலைத்த தன்மை. நரம்பு நோய் என்ன சார்னா, பேராலிசிஸ் வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஆளுமை இல்லாமல் இருப்பாங்க. சில நேரங்களில் வேரிகோஸ் வெயின்னு சொல்லக்கூடிய ஒரு அதுவும் ஆளுமை தன்மையற்றவங்களும் இருப்பாங்க. சில நேரங்களில் மனவெழுச்சி அதிகமாக காணப்படுவாங்க, மனசோர்வோடு இருப்பாங்க. அதனால நிலைத்த தன்மையோடு இருப்பாங்க. எய்ன்ஸ்டீன் வகைப்பாடு. லாஸ்ட் உள தடுமாற்றம். உள தடுமாற்றம்னா என்ன சார்னா, இதுவா அதுவா அல்லது எது எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு மனப்போராட்டத்துக்குள்ளே வருவாங்க. எந்த ஒரு விஷயம் எடுக்க மாட்டாங்க அந்த நபர்கள் பெறும். அடுத்து இயல்பான நிலை, பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடியது இந்த இடத்துல இயல்பான நிலைன்னு சொல்லுவாங்க. அதனால் ஆர்பி கேட்டல் எய்ன்ஸ்டீன் கோட்பாடு இது ரெண்டும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து சோதனை, ஆளுமை சோதனை அப்படின்னா என்ன சார்னா, ஒரு 10 சோதனைகள் கிட்ட இருக்கு. ஆனால் இங்கே 4 சோதனைகள் நம்ம அடிக்கடி படிப்போம். ஒன்று மின்னாசோடா சோதனை. மின்னாசோடா என்பது ஜேசி மெக்கானிலே ஹர்த்வே இவங்க 2 பேர் எடுத்திருப்பாங்க. மொத்தம் 580 உருப்படிகளில் கொண்டு வருவாங்க. இது ஆண் பெண் இவங்க 2 பேருக்கும் அந்த சோதனை நடத்தியிருப்பாங்க. மின்னாசோடா என்பது மெக்கானியல் ஹர்த்வே ஞாபகம் வச்சு இதான் நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்து மையத்தட சோதனை, இங்க் பிளாட் தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் ஹர்மன் ரோஷாக் என்பவர் 1921 கொண்டு வரார். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். இவர் 10 அட்டை, மொத்தம் 10 அட்டை எடுத்துக்கிறாரு. அதில் முதல்ல இருக்கக்கூடிய அட்டை எண் 1 4 5 6 7 நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பேப்பர் 1 கொஷன். 1 4 5 6 7 என்பது கருப்பு வெள்ளை கலந்த நிறம். ரெண்டாவது சோதனை 2 3 சிவப்பு நிறம். மூன்றாவது அட்டை 8 9 10 பல வண்ணம் கொண்டது. இதில் யார் குழந்தைங்க எந்த அட்டை எடுக்கிறாங்களோ அவங்க கேரக்டரை ஆளுமை தன்மையில் அடிவிட்டு தான் மையத்தட சோதனைன்னு அழைப்பாங்க. அடுத்து பொருளறிவோடு இனதறி சோதனை, திமேட்டி அப்ரேசிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திமேட்டிங் அப்ரேசிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, TAT. இந்த சோதனை வேறு பெயர் கருத்து தெரிநிலை சோதனைன்னு சொல்லுவாங்க. இதை அறிமுகம் செய்தவர்கள் மாரே மற்றும் மார்கன். இந்த இடத்துல மாரேன்னு கொடுத்தாலும் சரி, மூரேன்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். 1936 கொண்டு வருவாங்க. இதனுடைய சோதனை என்ன சார்னா, ஆணுக்கு 10 பெண்ணுக்கு 10 அட்டையோட எண், ஆண் பெண் இருவருக்கும் 10. ஆனால் இதில் முடிவு என்ன சார்னா, ஆண் கண்டிப்பாக 10, இந்த ஆண் பெண்ணில் 10 ப்ளஸ் இது ரெண்டும் சேர்த்து 20 அட்டைகள் வெற்றி பெற்றால் அவங்க ஆளுமை திறன் உடையோர். அல்லது பெண் 10, இங்கே ஆண் பெண் 10ல் சேர்த்து 20 எடுத்தால் அவங்க ஆளுமை திறன் உடையோர்னு பொருளறிவோடு இணைதறி சோதனையை கொண்டு வராங்க. லாஸ்ட்டு கட்டுப்பாடற்ற இணைதறி சோதனை. கட்டுப்பாடு அற்ற அப்படின்னு வார்த்தை வந்துச்சு. யார் சார் கொண்டு வந்ததுன்னா, கார்ல் யூங். இவர் என்ன சார்னா, இது வேறு பெயர் கட்டுப்பாடற்ற விரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துல கென்னட் மற்றும் ரோஸ்னாப் ஆகியோரால் கொண்டு வரப்பட்ட சோதனைகள் ஆகும். லாஸ்ட் நிலைமை சோதனை, ஹர்த்தோன் மற்றும் மே இவங்க 2 பேரும் கொண்டு வராங்க. இது ஆசிரியர் மற்றும் மாணவர்களுடைய ஆளுமையை
அளவிட பயன்படுத்தப்படுகிறது. ஆசிரியருக்கு 100% மதிப்பெண்ணும் மாணவர்களுக்கு 40% மதிப்பெண்ணும் போட்டு அவங்க நிச்சயமாக ஆளுமை திறனோடு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆளுமையில் மிக முக்கியமானது வகைப்பாடு, சோதனை, ஆளுமைனா என்ன? இதில் நிச்சயமாக பேப்பர் 1 பேப்பர் 2 2 வினாக்கள் வரும். நன்றி. அடுத்து பார்ப்போம்.